ஹாய், ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கற்றல் குறைபாடுகள் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா குழந்தைகளிடம் அதிகமா காணப்படுது. இதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. அது வந்து டிஸ்லெக்ஸியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியா அப்படிங்கிற ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. ஆம், டிஸ்லெக்ஸியா அப்படின்னா வந்து சில குழந்தைங்க வந்து படிக்கிறதுல வந்து ஸ்லோ லேர்னரா இருப்பாங்க. ஆனா வந்து ரைட்டிங்கோ, கால்குலேஷனோ நல்லா பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு படிக்கிறது பிடிக்காது. ஆனா சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, எழுதுறது பிடிக்காது. ஆனா படிப்பாங்க, கால்குலேஷன் போடுவாங்க. சில குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, எழுதுவாங்க. ஆனா அவங்களுக்கு கால்குலேஷன் வராது. ஸோ இந்த மாரி கால்குலேஷன் வராத குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிஸ்கால்குலியா அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கால்குலியா என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிஸ்கால்குலியா இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி வந்து நம்பர்ஸ பேஸ் பண்றது, இல்ல கணக்குகளோ, மெஷர்மெண்ட்ஸோ, இல்ல டைம் இந்த மாரி மேத்ஸ் கான்செப்ட்ட புரிஞ்சு கொள்றதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப சிக்கல் வந்து உருவாகுது. ஸோ அந்த மாரி இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிஸ்கால்குலியா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க நார்மலா இப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஏறு வரிசை எழுதுறது, இறங்கு வரிசை எழுதுறது, 2 நம்பர்ஸ கம்பேர் பண்றது, இந்த மாரி எல்லாம் இருக்கிற எண்கள வந்து புரிஞ்சுக்கிறதுல வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எளிய கணக்குகள கூட செய்ய முடியாம, அதாவது சின்ன சின்ன கால்குலேஷன், சின்ன சின்ன சம் ஆட் பண்றது, இந்த மாரி எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நேரம், நாட்கள், வாரங்கள் இந்த மாரி கணக்குகள் எல்லாம் வந்து புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கிறது தான் வந்து இதனோட அறிகுறிகள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா, அந்த டேபிள வந்து மனப்பாடம் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு வாய்ப்பாடு குடுத்துட்டோம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து ரீட் பண்றாங்க. ஆனா வந்து சொல்லத் தெரியாது. ஸோ ரீட் பண்றாங்க, அகைன் ரீட் பண்றாங்க. ஆனா வந்து மனப்பாடமா சொல்லத் தெரியாது. ஸோ இந்த மாரி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் டிஸ்கால்குலியாவோட அறிகுறி தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில குழந்தைகளுக்கு வந்து பணத்த வந்து எண்ணத் தெரியாது. பணம் எண்றதுல வந்து அவங்களுக்கு சிரமம் இருக்கும். சில குழந்தைகளுக்கு வந்து இந்த எண்கள் பேஸ் பண்ண விளையாடுகள் இருக்கு. அத வந்து விளையாடுறதுலயே சிரமம் இருக்கிற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கால்குலியாவோட அறிகுறிகள். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, டிஸ்கால்குலியாவோட காரணம் என்ன? அப்படி எதனால இந்த இது வருது? இந்த குறைபாடு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மூளையோட ஒரு குறிப்பிட்ட பாகத்துல நம்மளோட நரம்பு செயல்பாடுகள் மாறுபாடுகள் வந்து ஏற்படுறதுனால, இந்த டிஸ்கால்குலியா வந்து குறைபாடு வந்து உருவாகுது. அது மட்டும் இல்லாம மரபியல் தாக்கங்கள். அதாவது ஒரு குடும்பத்துல தாயாருக்கோ, அல்ல வேற யாருக்கோ இந்த மாரி கற்றல் சிக்கல் இருக்கு அப்படின்னா, இதனால வந்து இவங்களுக்கு இந்த கற்றல் சிக்கல் உருவாகுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மூளையோட இடது பக்க செயற்கூறுகள் வந்து ஒழுங்கா செயல்படாம இருக்கிறதுனால, அ இந்த கற்றல் குறைபாடு வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்கால்குலியாவோட பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து கல்வி மற்றும் தேர்வுகள்ல டெஸ்ட்லயோ, இல்ல எக்ஸாம்லயோ வந்து கம்மியா வந்து மார்க் வாங்குவாங்க. எதுல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்கால்குலியா அப்படின்னாலே வந்து மேத்ஸ்ல தான் வந்து அவங்க கம்மி மார்க் வாங்குவாங்க. மேத்ஸ்ல தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு பயமோ, வெறுப்போ வந்து உருவாகுது. ஏன் அப்படின்னா, இவங்கனால தான் வந்து அத ஃபுல்லா பண்ண முடியாது அப்படிங்கிற அதனால. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, தன்னம்பிக்கை குறைபாடு வந்து உருவாகுது. நம்மனால வந்து இந்த மாரி கால்குலேஷன், ஸ்மால் கால்குலேஷனே பண்ண முடியல அப்படிங்கிறனால அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, டிக்ரீஸ் ஆகுது. ஆ இது மட்டும் இல்லாம அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல ம ப வந்து பணத்த எண்றதையோ, இல்ல நேரத்த வந்து பார்க்கறதுலயோ, இல்ல மெஷர்மென்ட்லயோ இந்த மாரி இருக்கிற வாழ்க்கை திறன்கள் எல்லாம் வந்து இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வீக்கா வந்து இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டிஸ்கால்குலியாவோட பாதிப்புகள். ஸோ இத வந்து நம்ம சரி செய்யணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கிறோம். இத என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ, ஒரு கல்விசார் நிபுணரோ வந்து அவங்கள வந்து மதிப்பிடுவாங்க. இவங்க எப்படி வந்து குடுத்தா வந்து அவங்க எப்படி டெவலப் ஆவாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கல்வி திட்டம் உருவாக்கி அத செயல்படுத்தலாம். அல்லது வந்து நம்மளுக்கு ஒரு கால்குலேட்டரோ, இல்ல ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி, இல்ல விசுவல் எய்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கணிதத்த வந்து எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, நேர்மறையா, உற்சாகமான ஒரு நம்ம வந்து வார்த்தைகள சொல்லும்போது, அவங்க வந்து இன்னுமே வந்து சூப்பரா செய்வாங்க. இதுவே நம்மளுக்கு வந்து பொறுமைங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமை இல்ல அப்படிங்கும்போது, நம்ம வந்து அந்த குழந்தைகள திட்டுறதோ, இல்ல வந்து எதிர்மறையா பேசுறதுனாலோ வந்து அவங்களுக்கு வந்து அது இம்ப்ரூவ்மென்ட் ஆகாது.
நெக்ஸ்ட் வந்து டிஸ்கால்குலியா இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப மந்தமா இருக்கிறவங்களுக்கு தான் டிஸ்கால்குலியா வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க, ரொம்ப புத்திசாலியா இருக்கிறவங்க, ரொம்ப ஹையஸ்ட் மார்க் வாங்குறவங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட மேத்ஸ்ல வந்து லோயஸ்ட் மார்க் வரும். பிகாஸ் வந்து அம் முழுமையா புத்திசாலி இருக்கிறவங்களுக்கும் கூட டிஸ்கால்குலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து சிந்தனையும், கற்பனையிலும் வந்து சிறந்தவர்களா கூட இருக்கலாம். ஆனா அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாரி குறைபாடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கணிதம்ங்கிறது ஒரு குறைபாடா உணராம, அவரோட மற்ற திறன்கள புரிஞ்சுட்டு, அவங்கள எப்படி வந்து மேம்படுத்தலாம்? அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? இது வந்து மாணவர்கள எப்படி வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து என்ன மாரி குறைபாடு இருக்கு அப்படிங்கிறத அவங்கள பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாரி அவங்களோட வாழ்க்கையில எப்படி அவங்களுக்கு முன்னேற்றத்த உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஆசிரியர்கள் வந்து இத வந்து பயன்படுத்தலாம். இதுல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் வந்து உங்களுக்கு எந்த மாரி சைக்காலஜிஸ்ட் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.